நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கன்சிஸ்டென்ட்டா இருக்க முடியல. வொர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, 2 நாள் ஸ்ட்ராங்கு, அப்புறம் ஸ்டாப்பு. ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, கொஞ்ச நாள், அப்புறம் கேப்பு. சேவிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, 2 மந்த்ஸ், அப்புறம் ஸ்டாப்பு. அப்போ நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க? நான் லேசி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க லேசி இல்ல, நீங்க சிஸ்டம் இல்ல. இந்த வீடியோல உங்க கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம்க்கு ரியல் ரீசன், பெர்மனன்ட் சொல்யூஷன் சொல்லப் போறேன். எண்ட் வரைக்கும் பார்த்தா உங்க லைஃப் அப்ரோச்சே சேஞ்ச் ஆகும். நிறைய பேர் டெய்லி இதை ஃபீல் பண்ணுவாங்க. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்றேன், நாளைக்கு கரெக்டா பண்றேன். ஆனா நெக்ஸ்ட் டே சேம் ஸ்டோரி. ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணுவோம், அப்புறம் ஸ்லோ, அப்புறம் ஃபுல் ஸ்டாப். அப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம மேல டவுட் படுவோம். என்னால எதுவுமே கன்சிஸ்டென்ட்டா பண்ண முடியாது, நான் டிசிப்ளின் இல்ல, நான் லேசி. இதுதான் பிக்கெஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உண்மையை சொல்லணும்னா லேசின்னு ஒரு கேட்டகரியே இல்ல. எல்லாரும் ஒர்க் பண்ண முடியும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா ஸ்ட்ரக்சர் இல்ல, சிஸ்டம் இல்ல. நீங்க ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேக்குங்க, இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? ஆன்சர் கிளியரா இருக்கா? இல்லனா உங்க பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகும். கன்ஃபியூஷன் வந்தா டிலே வரும், டிலே வந்தா ஸ்கிப் வரும். இதுதான் பேட்டர்ன். இதுதான் சொல்லுவாங்க டிசிஷன் ஃபிட்டீக். டெய்லி நம்ம ரொம்ப டிசிஷன்ஸ் எடுக்கிறோம். ஒர்க் அவுட் பண்ணலாமா, இப்போ ரெஸ்ட் பண்ணலாமா, லேட்டர் பண்ணலாமா? இந்த திங்கிங் ப்ராசஸ் தான் உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும். ஃபைனலி ஈஸி ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க. அது என்ன? ஸ்கிப். நம்ம பிரெயின்க்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும்: கம்ஃபர்ட், ஈஸி. ஹார்ட் ஒர்க் பண்ண சொன்னா பிரெயின் ரெசிஸ்ட் பண்ணும். அதனால தான் மோட்டிவேஷன் இருந்தா ஒர்க் பண்ணுவோம், மோட்டிவேஷன் போகும்போது ஸ்டாப் பண்ணுவோம். கொஞ்சம் ஆனஸ்டா யோசிச்சு பாருங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணின கோல்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட், ரீடிங், ஸ்கில் லேர்னிங், மணி சேவிங் எல்லாம் சேம் பேட்டர்ன். ஸ்டார்ட் ஸ்ட்ராங், கொஞ்சம் ஸ்லோ, கம்ப்ளீட் ஸ்டாப். இது லேசினஸ் இல்ல, இது சிஸ்டம் இல்லைன்னு சைன். சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன டிஃபரெண்ட் தெரியுமா? அவங்க லேசி இல்லைன்னு இல்ல, அவங்களுக்கும் லேசி ஃபீல் வரும், அவங்களுக்கும் டயர்ட் ஆகும், அவங்களுக்கும் மூட் இல்ல இருக்கும். ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா அவங்க சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. சிஸ்டம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா சேம் டைம், சேம் ஆக்ஷன், ரிப்பீட். எக்ஸாம்பிள்: மார்னிங் 6:30 வேக்கப், மார்னிங் 7 ஒர்க் அவுட், நைட் 10 ரீடிங். திங்க் பண்ண தேவையில்லை, டிசிஷன் எடுக்க தேவையில்லை, ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக். சிஸ்டம் இல்லனா மூட் இருந்தா ஒர்க்கு, மூட் இல்லனா ஸ்கிப்பு. கன்சிஸ்டன்சி இல்ல. சிஸ்டம் இருந்தா மூட் இருந்தாலும் ஒர்க்கு, மூட் இல்லனாலும் ஒர்க்கு. ப்ராக்ரஸ் ஷுர். இமேஜின் பண்ணுங்க, 2 பேர் இருக்காங்க. பர்சன் ஏ மோட்டிவேஷன் வந்தாதான் ஒர்க் அவுட். பர்சன் பி டெய்லி 10 மினிட்ஸ் ஃபிக்ஸ்டு டைம் ஒர்க் அவுட். 1 வீக் அப்புறம் ஏ ஸ்ட்ராங், 1 மந்த் அப்புறம் ஏ ஸ்லோ, 3 மந்த்ஸ் அப்புறம் ஏ ஸ்டாப், பி ஸ்டில் டூயிங். 6 மந்த்ஸ் அப்புறம் பர்சன் பி தான் ரிசல்ட் பார்ப்பான். ஏன்? சிஸ்டம். இப்போ சொல்யூஷன் பத்தி பார்க்கலாம். சிஸ்டம் பில்ட் பண்ண பெரிய எஃபர்ட் தேவையில்லை, சிம்பிள் ஸ்டெப்ஸ் போதும். ஸ்டெப் 1: ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய கோல் வச்சுக்காதீங்க. டெய்லி 1 ஹவர் ஒர்க் அவுட்னு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், பிரெயின் பயப்படும். இன்ஸ்டெட் 5 மினிட்ஸ் போதும். எஸ், ஜஸ்ட் 5 மினிட்ஸ். ஈஸி ஸ்டார்ட், கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன். ஸ்டெப் 2: ஃபிக்ஸ்டு டைம் சூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள்: மார்னிங் 7 AM புஷ்அப்ஸ். டெய்லி சேம் டைம் பண்ணா பிரெயினுக்கு சிக்னல் வரும், இது நம்ம ரொட்டீன்னு. ஸ்டெப் 3: ட்ராக் பண்ணுங்க. கேலண்டர்ல மார்க் பண்ணுங்க. 1 டே, 2 டே, 5 டே. ஸ்ட்ரீக் பில்ட் ஆகும். ஸ்ட்ரீக் பிரேக் பண்ண மனசு வராது. ஸ்டெப் 4: என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ண ஷூஸ் ரெடி, ரீடிங் பண்ண புக் விசிபிள், ஃபோன் ரிமூவ் பண்ணுங்க. என்விரான்மெண்ட் ஈஸினா ஆக்ஷன் ஈஸி. ஸ்டெப் 5: திங்க் பண்ண தேவையில்லை. சிஸ்டம் கரெக்ட்னா திங்க் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஃபாலோ. ரிமெம்பர் இந்த லைன்: மோட்டிவேஷன் டெம்பரவரி, சிஸ்டம் பெர்மனன்ட். மோட்டிவேஷன் வரும் போகும், சிஸ்டம் இருந்தா ஆக்ஷன் நடக்கும். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்பாங்க, இன்ஸ்பயர் ஆவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா சிஸ்டம் இல்ல, அதனால தான் ஸ்டாப். சிஸ்டம் இருந்தா மூடு தேவையில்லை, மோட்டிவேஷன் தேவையில்லை,
டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக். இப்போ இமேஜின் பண்ணுங்க, இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்மால் ஹேபிட் ஸ்டார்ட் பண்றீங்க. டெய்லி 5 மினிட்ஸ், 1 வீக் 7 டைம்ஸ், 1 மந்த் 30 டைம்ஸ், 1 இயர் 365 டைம்ஸ். இதுதான் growth. ஸ்லோவா பில்ட் ஆகும், ஆனா ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா பெரிய டிசிஷன் தேவையில்லை, ஸ்மால் சிஸ்டம் போதும். நீங்க லேசி இல்ல, நீங்க வீக் இல்ல, நீங்க ஃபெயிலியர் இல்ல, நீங்க சிஸ்டம் இல்ல. சிஸ்டம் கிரியேட் பண்ணுங்க, உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட்டா பண்ண வேண்டாம், ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டே பெர்ஃபெக்ட் இல்லனா ப்ராப்ளம் இல்ல, செகண்ட் டே பெட்டர் பண்ணுங்க. தேர்ட் டே மிஸ் ஆனா 4வது டே ரீஸ்டார்ட் பண்ணுங்க. கோல் பெர்ஃபெக்ஷன் இல்ல, கோல் கன்சிஸ்டன்சி. டைம்க்கு அப்புறம் நீங்க உங்க லைஃபை பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க. ரிமெம்பர், சக்சஸ் சடனா வராது. டெய்லி ஹேபிட்ஸ் தான் உங்க ஃபியூச்சரை பில்ட் பண்ணும். ஸோ இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. நாளை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லாத, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ், அது போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், டிசிப்ளின், growth மைண்ட் செட் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பில்ட் யுவர் செல்ஃப் தமிழ். டெய்லி growth டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.